50 வயசு கடந்திருக்கும் அவருக்கு. படித்தேன். எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம், ரொம்ப நிறைய இழந்தவங்களுடைய முகம் எப்படி இருக்கு அப்படி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ்க்கே போக முடியாது. அந்த மாதிரி நல்ல சம்பளம். ஏன் இவ்வளோ கவலைன்னு பார்க்கும்போது அவருக்கு படித்தேன், ஒரு விபத்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முறையாக அமையும், நீங்கள் நினச்சது நடக்குன்னு வருது. மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. கல்யாணம் முடிச்சு வரும்போது ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட். சரி. வேற 2 பசங்க பைக்கில் வந்து ஊந்துட்டானுங்க, அடிபட்டுருச்சு. அதில் ஒரு பையனுக்கு பலத்தாடி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது கூட ஒரு பையன் வருவானே, அட்மிட்லாம் பண்ணும்போது பேர்லாம் கேட்பாங்கள்ல. அப்போ சொன்னப்போ இவருக்கு ஒரு ஒரு திடீர்னு ஒரு பாசம் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பையன் சென்னை. அந்த பையனை ஏதோ ஃப்ரெண்டுக்காக லீவ் நாளில் ஃப்ரெண்டை பார்க்க மதுரைக்கு வந்துருச்சு. சரி. அடிபட்டிருக்கு. அவனை படுத்தே இருக்கான். அவன் காலை பிடிச்சி என்ன தம்பி எப்படி இருக்க, உன் பேர் விக்னேஷா? என் பையன் பேர் கூட விக்னேஷ் தான்ப்பா. ரொம்ப நாளாச்சு அவனை பார்த்து. இன்னும் உன் வயசு தான் இருக்கும், எந்த காலேஜில் படிக்கிறான்னு தெரியல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்ப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு பேசிக்கிட்டே அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்பான்னு இருக்கான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில கெடுதல்கள், சில துன்பங்கள் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாகவும் நன்மைக்கு இந்த வார்த்தைக்கு இது ஒன்று. எது நடந்தாலும் நடப்பவை நன்மைக்கேன்னு நம்ம சொல்றது சும்மா வந்திருக்காது தானே. அப்பாஸ் இருந்தார், அப்பாஸ் நடிகர். அது அப்படியே பக்கத்தில் உட்காந்து அப்படி அந்த மாதிரி வந்தான் பையன். ரொம்ப உடஞ்சி போய் வந்திருந்தான். அவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு 30 வயசு. 30 வயசுக்குள்ளரே 3 முறை தற்கொலை முயற்சி. 3 முறை தற்கொலை காரணம் என்னன்னா, அந்த வயசுக்கே ஒரு பிரச்சனை தான். பட் என்னன்னா, இவ்வளோ ஸ்மார்ட், நல்ல எஜுகேஷன், வேலை, இந்த பையனுக்கு ஏன் இவனை ரிஜெக்ட் பண்ணாங்க? இவனுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணவே வாய்ப்பு இல்லையே. எந்த பொண்ணுமே அவனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? இவனுக்கு 3 காதலும் 3 முறை அவன் ட்ரை பண்ணியிருக்கான் காதலுக்காக. என்ன விஷயம் தெரியுங்களா? பூர்வ ஜென்மத்தை பற்றி படிக்கும்போது, பூர்வ ஜென்மத்தில் நீ விவசாயியாக இருந்த அப்போ இந்த கிணறு வெட்டுறதுக்காக அங்கே இருந்த புத்தை வந்து கலைச்சிட்டு அதுக்குன்னு கிணறு கட்டினேன். அந்த புத்து பாவம் உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு எவ்வளோ பலன் படித்தேன். அப்போல்லாம் சும்மா கேட்டுட்டு படித்ததுமே அழுத்தார். அதாவது என்னன்னா, அவருடைய 15 வயசுலேருந்து அவருக்கு ஒரு கனவு வருமா, அடிக்கடி வருமா, 1 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு பாம்பு வந்து அவரை துரத்துமா. என்னங்க அது? இப்போ அவருக்கு 50 வயசு. சரி. கிட்டத்தட்ட 35 வருஷம் அதை அனுபவிச்சிருக்கு. இதை பற்றி நான் யார்கிட்டையும் கேட்க முடியல. சின்ன வயசுல எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லுவேன், அம்மா கனவு வந்துன்னு. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு, குழந்தையெல்லாம் வந்த பிறகு இதை பற்றியே நான், ஏன்னா எப்பயாவது வருதுன்னா பரவாயில்ல, மாதம் மாதம் வருமா, 20 நாள் 30 நாளுக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கனவு வந்துகிட்டே இருக்குமா. அந்த பாம்பு தாங்க வருங்கிறார். அந்த பாம்பு தான், ஒரே பாம்பு தான் வரும். ஓ, ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். இந்த பாம்புக்கு வயசு 7-10 தான். 35 வருஷம் வந்துட்டு இருக்கு. 50 வயசு இப்போ இருக்கு. அதுல வேற அந்த காண்டத்துல உன்னை பாம்பு கடிக்கணும் வருது. பாம்பு கடிக்கும், ஒன்னும் ஆகுது, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு வருது. அப்பனா நான் விஷபாம்பு இல்லை, ஏதோ ஒரு பாம்பு, ஏதோ ஒரு பாம்பு கடிக்கும், உன் தோஷம் போயிடும், இனி வராது உனக்கு அந்த கனவு. ஆனா கடிச்சது, அவரு கடிச்சது. விட்டக்குறை தொட்டக்குறை வயல்ல ஏதோ போகும்போது, அவருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கடிச்சிடுச்சு பாம்பு. பயந்து போய் அவரை ஊசிலாம் பக்கத்தில் கூட்டிட்டு போட்டுருக்கோம். பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரே ரைட்டில் ஒன்று ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா சாதாரண பாம்பு தான் கடிச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் வருதில்ல, ஒரு 6 மாசமா வருதில்ல அந்த கனவு. சரிங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பூர்வ ஜென்மம் வந்து வாழ்க்கை, இந்த பிறப்பினுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு சில விஷயம் நமக்கு வருது. ரியாக்ஷன் தான் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் வருது. அதான் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டு இல்லாமல் ஒரு சம்பவ ரீதியா ஒரு புரியுது தெரியுது அப்படிங்கிறது. ரொம்ப இந்த பூர்வ ஜென்மத்தை படிக்கும்போது சில விஷயங்கள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். போன இதில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அது வேற விதமான சம்பவம். அதே மாதிரி இது 2 வடநாட்டில் ஏதோ ஒரு பெரிய தலைவர்களுக்கு ஏடு படிக்கும்போது, பெரிய பேர் சொல்லக்கூடாது, 2 பேர் உயிரோடு இருக்காங்க வடநாட்டு தலைவர்கள். ஒருத்தர் வந்து சின்ன பிள்ளையில கிணத்துல விழுந்து காப்பாற்றிருக்காங்க. ஒருத்தர் வந்து வெறி நாய் கடிச்சிருக்கு. 2 இறந்து போயிட்டார், 2 தலைவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் தான் போனாங்க. ஆச்சரியப்பட்டேன் நான். 2 பேர், அதுவும் 10-15 வயசுல நாய் கடிச்சதையும், 10 வயசு 20 வயசுல கிணத்துல விழுந்ததையும் எப்படி சொல்ல முடியும்?
ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதெல்லாம் இருக்குல்ல. இதுக்குள்ளே போய் ரொம்ப நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணாதான் இது உண்மையாக பொய்யான்னு தெரியும். இப்போ எனக்கெல்லாம் 40 வருஷமாக பண்ணிருக்கீங்க அதெல்லாம். எவ்வளோ உண்மைகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் கடவுள், அது சந்தேகமே இல்லை. எதுவுமே புரியாது. புரிஞ்சுக்க விடாது இந்த பிரபஞ்சம். இது ஒண்ணு ஏமா புரிஞ்சுக்கவே விடாது. இல்ல இப்ப இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண உங்களாலே அது அந்த அளவுக்கு சொல்ல முடியுதுன்னா மத்தவங்களால கிட்ட கூட முடியாது, நெருங்க முடியாது. நான் எங்கேயுமே கவர் பண்ண மாட்டேன், ஜன்னலை க்ளோஸ் பண்ண மாட்டேன், அறிவு ஜன்னல்களையெல்லாம் திறந்து விட்டுருவேன். எது வேணாலும் உள்ளவா அப்படின்னு. குழப்பவாதிம்பாங்க, அது கிடையாது. நீ தான் குழப்பவாதி. தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை. இல்லை இல்லை தன்னுடைய கருத்து உடைந்து விடுமோ, தோற்று விடுமோ என்ற பயம் இருக்கு. அது உண்மை. அதுதான் வளர்ச்சி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பெரும்பான்மையான மனிதர்கள் ஒரு கருத்துல எதிர்மறையா சொல்றது காரணமே ஆரம்ப கட்டத்தில இருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய கருத்தை உடைச்சிருவாங்களோங்கிற பயம்தான். பேச்சே வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். பேச்சை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 50 வயசு கடந்திருக்கும் அவருக்கு. படித்தேன். படிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில், எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம், ரொம்ப நிறைய இழந்தவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அவர் வருத்தம் தோய்ந்த இது. நல்ல வேலையில் இருக்காரு, நல்ல சம்பளம். அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ்க்கே போக முடியாது. அந்த மாதிரி நல்ல சம்பளம். ஏன் இவ்வளோ கவலைன்னு பார்க்கும்போது அவருக்கு படித்தேன், ஒரு விபத்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும். நீங்கள் நினச்சது நடக்குன்னு வருது. ஒரு விபத்து முடிஞ்சு அவ்வளோதான். கேட்டார், அப்படியா, இதுதான் எனக்கான குறிப்பு. போயிட்டார். போயிட்டு ஒரு என்னடா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கேன்னு போயிருப்பாரு. இல்லை, அதாவது விபத்துன்னா எனக்கு அடிபட்டு எனக்கு வாழ்க்கையில் தான் திருப்பம் ஆகிற போது நான் நினச்சி எப்படி நடக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்துட்டார். புரியுது. ஸோ எப்படி ஒரு விபத்து இப்படி மாறும்னு ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார். நைட்டு 10 மணிக்கு பண்ணார். என்னையா அது பண்ணி ஃபஸ்ட்டு அது பேசும்போதே தொண்டெல்லாம் வத்தி அழுது, நீங்கள் ஏதோ சொன்னீங்க, இதெல்லாமா எனக்கு அடிபட்டு என்ன ஆக போகுது. இடையில ஒரு தடவை கூட கேட்டார், என்னங்க நீங்கள் சொன்னீங்க எனக்கு எதுவும் அடிப்படவே இல்லையே. என்னையா அடிப்படவே இல்லை அப்படிலாம் சொன்னீங்களே. என்ன இல்லைங்க, எனக்கு இல்லைங்க, ஒரு ஏதோ கல்யாண வேலையாக மதுரை போயிருக்காரு. அவர் சொன்ன சம்பவம் என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன திருப்புமுனை இன்னைக்கு நடந்துருச்சுன்னாரு. அந்த சம்பவத்தை அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னார். நான் ஒரு கதையாக சொல்கிறேன். மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. கல்யாணம் முடிச்சு வரும்போது ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட். சரி. வேற 2 பசங்க பைக்கில் வந்து விழுந்துட்டானுங்க, அடிபட்டுருச்சு. அதில் ஒரு பையனுக்கு பலத்தாடி, இவர் கூட இருந்ததுனால அங்கே இவர் போய் அவனை தூக்கி ஆட்டோவில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம். அது நிறைய பேர் இல்லை அங்கே. இவரும் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இவர் போயிருக்காரு. கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது கூட ஒரு பையன் வருவானே, அட்மிட்லாம் பண்ணும்போது பேர்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ சொன்னப்போ இவருக்கு ஒரு ஒரு திடீர்னு ஒரு பாசம் வந்திருக்கு. அந்த பையன் கூடயே இருந்து அவனுக்கு காலில் ஃப்ராக்சர் என்ன சொல்லி அவனுக்கு கட்டுக்கிட்டுலாம் போட்டு அவன் கொஞ்சம் அன்காஷியாக இருந்தால் அப்புறம் சரியாலாம் ஆகிட்டான். அவங்க அம்மா கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ இல்லைங்க சரியாயிடுச்சு நாளைக்கு போயிடலான்றதுனால சொல்ல. அவங்க அம்மாவுக்கு நாளைக்கு வராங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக அந்த பையன் சென்னை. அந்த பையனை ஏதோ ஃப்ரெண்டுக்காக லீவு நாளில் ஃப்ரெண்டை பார்க்க மதுரைக்கு வந்திருக்கான். சரி. அடிபட்டிருக்கு. அவனை படுத்தே இருக்கான். அவன் காலை பிடிச்சி என்ன தம்பி எப்படி இருக்க, உன் பேர் விக்னேஷா? என் பையன் பேர் கூட விக்னேஷ் தான்ப்பா. ரொம்ப நாளாச்சு அவனை பார்த்து. இன்னும் உன் வயசு தான் இருக்கும், எந்த காலேஜில் படிக்கிறான்னு தெரியல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்ப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு பேசிக்கிட்டே அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்பான்னு இருக்காங்க. 5 வயசு இந்த பையனுக்கு இருக்கும்போது அவங்க அம்மா இன்னொருத்தனை லவ் பண்ணி இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரால் அவனை பார்க்க முடியல, சந்திக்க முடியல. அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, இவரை போய் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் 5 வயசு வரைக்கும் இவர் பாசமாக தான் இருந்திருப்பார் பையன். ஆமாம். பையனே இவருக்கு அடையாளம் தெரியல. ஆனால் பையனுக்கு தெரியல அப்பாவுக்கு தெரியும். அப்பா 5 வயசுல தெரியும். 5 வயசு வரைக்கும் பார்த்துருக்கான். அது அடிக்கடி இது ரீகேப்சுலேஷன் இருக்கும்ல. அப்பா அவர் பார்த்துட்டுன்னா அவர் முறிஞ்சு போயிட்டார் அந்த சம்பளம். அப்படியே அவன் என்ன பண்றது, இப்படி ஒரு நிலைமையில் நான் பார்க்கணும், இதுதானா அந்த விபத்து. அந்த அப்பா
இன்னைக்கும் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கிற அந்த சம்பவத்தை அவன் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டான். நீதான் விக்னேஷாப்பா என் அந்த அந்த இருக்குல்ல சொல்லும்போது இவரு அவன் கூட இருந்தது காரணம் அட்மிஷன்ல அவன் பேரை சொன்னதுனால கூட இருந்திருக்காரு. ஓ சரி 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 சரி, புரியுது புரியுது, என் பையன் பேராச்சே அப்படின்ட்டு. பட் அவர் எதிர்பார்க்கல. ஆமா, 20 வயசு அவனுக்கு 15 வருஷத்துல அவன் முகம் இவருக்கு எப்படி தெரியும்? நேம் லிங்க் ஆயிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், அதாவது ஒரு கெட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பெரும் நல்ல திருப்பத்தை உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனை ஒரு ரெகுலரா போய் பார்க்கறது, வாரம் அவன் காலேஜுக்கு போய் பார்க்கறது. அவனுக்கு என்ன யாரோட வாழ்ந்துட்டு இருக்கான்? அம்மா கூட தான் இருக்கான். அம்மாவோட தான் இருக்கான். ஆனா அப்பா பாசத்துல தான் இருக்கான். சரி சரி சரி, அப்பாவுடைய கர்ணன் அம்மாவை தேடின மாதிரி இவன் அப்பாவை தேடிக்கிட்டு இருந்திருப்பான். அம்மா வளர்ப்பாங்கிறது அவனுக்கு தெரியும், ஆனா அப்பா பாசம் கிடைக்கலையா? என்னதுக்காக பிரிஞ்சாங்கிறது தெரியல. அதான் அவங்க அம்மா இன்னொருத்தரை லவ் பண்ணி அவ்வளவுதான், அதான் ரீசன். பிரிஞ்சு போகும்போது இவனை கூட்டு போயிட்டாங்க. அதை மறக்கல, மூத்த புருஷனுக்கு பிறந்ததை. நல்லா இருக்கு, இல்ல அந்த பையனும் ஆரம்பத்திலே தான் அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவர் சொல்றாரு, என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. அவனுக்கு புரியுது புரியுது, சினிமால காமிக்கிற மாதிரி இன்னமும் ஒரு ஃபீலிங். ஆமா, இல்ல அவனுக்கு தெரியும்ல, தெரியும். அது மட்டும் இல்ல, வைப்ரேஷன் வேற இருக்கு, ஆரோலாம் இருக்கு, ஹாலோ இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில கெடுதல்கள், சில துன்பங்கள் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமாகவும் நன்மைக்கே இந்த வார்த்தைக்கு இது ஒண்ணு. இது ஒரு பெரிய உதாரணம். எது நடந்தாலும் நடப்பவை நன்மைக்கேன்னு நம்ம சொல்றது சும்மா வந்திருக்காது தானே, இல்லையா? இன்னை வரைக்கும் அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அது உண்மை. எனக்கு என்ன, எதையும் தாங்குற சக்தி மட்டும் நமக்கு இருந்தா, எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இருந்தா நிச்சயமா ஜெயிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு படித்தேன், வெரி ஸ்மார்ட் ஆக்டர், அப்பாஸ் இருந்தார். அப்பாஸ் ஆக்டர், நடிகர். அது அப்படியே பக்கத்தில் உட்காந்து அப்படி அந்த மாதிரி வந்தான் பையன். அப்படியே எனக்கு அந்த பையனை பார்த்தப்ப எனக்கு அதான் ஞாபகம். அந்த அப்பாஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த பையன் ரொம்ப உடஞ்சி போய் வந்திருந்தான். அவனுடைய பிரச்சனை என்னென்னா, அவனுக்கு 30 வயசு, 30 வயசுக்குள்ளரே 3 முறை தற்கொலை முயற்சி. அதாவது 3 முறை அவன் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறை தற்கொலை பண்ணிக்கும் போது அது சரியானு யோசிச்சிருக்கான், அதனால சரியா தற்கொலை பண்ணிக்கல. நல்லா இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறது ஈஸி தானே, ஆமா, தப்பிக்கிறது கஷ்டம். அவன் 3 முறை தப்பிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அவனை எச்சரிப்படுத்திருக்கு. ஸோ அது டைம் டிலே ஆயிருக்க, காப்பாற்றிட்டாங்க கூட இருந்தவங்க. அதான் கிடந்தது. சரியா தூக்கு போட்டுக்கல, நிறைய மாத்திரை சாப்பிடல, நல்லா இருக்கு. அது ஒரு பயம். அவனுடைய பிரச்சனை அப்படி. 3 முறை தற்கொலை காரணம் என்னன்னா, அந்த வயசுக்கே ஒரு பிரச்சனை தான். அவன் போய் காதலை சொல்றது, நான் உன்னை அது மாதிரி நினைக்கலையே, நீ இப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாது, நீ நல்ல பையனாச்சே, நீ ஏன் அந்த மாதிரிலாம் இருக்க, இந்த மாதிரியான எதிர் திசையிலேருந்து வந்த அந்த கேள்வி அம்புகளால் பாதிக்கப்பட்டு தான் எவ்வளவு பண்ணியிருக்கான். சரி, பட் என்னன்னா, இவ்வளோ ஸ்மார்ட், நல்ல எஜுகேஷன், வேலை, இந்த பையனுக்கு ஏன் இவனை ரிஜெக்ட் பண்ணாங்க? இவனுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணவே வாய்ப்பு இல்லையே. நான் யோசிக்கிறேன், இந்த பையன் அப்படி இருப்பான், எந்த பொண்ணுமே அவனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வேலை இல்லைன்னா பரவாயில்ல, நல்ல வேலை, நல்ல படிப்பு, ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? இவனுடைய 3 காதலும் 3 முறை ட்ரை பண்ணியிருக்கான் காதலுக்காக, தற்கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் 3 தடவை ட்ரை பண்ணி தான் அர்த்தம். என்ன விஷயம் தெரியுங்களா? 3 முறையும் இவன் காதலை சொன்னது பெண்களிடம் அல்ல, ஆண்களிடம். என்னங்கடா டே, ஐயோ பயங்கரமா இருக்கு. இது எப்படி அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்பா, அதாவது எப்படி சொல்லுச்சு? ஆப்போசிட் செக்ஸா சேம் செக்ஸ்னு வந்துச்சா? அதாவது அந்த பையனுடைய உன் மனதிற்குள்ளார பாலின உணர்வில் மாற்றம் வந்து தான் உன் பிரச்சனை காரணம் வந்து. அதுக்கு போன பிறவி காரணம் அல்ல. இல்லை, அது வரைக்கும் போல அங்கே அந்த சப்ஜெக்டுக்கே போல, ஃப்ளாஷ்பேக் போல. இப்போ இது ஃபர்ஸ்ட் சாப்டர் தானே. என்னையா அது? முதல் காட்டம் தான் படிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை சொன்னதும், எந்த இடத்த தொடணுமோ அதை தொட்டு, அந்த ஓலைச்சுவடி தொட்டு தான் அவன் இதாகிட்டான், மிரண்டு போயிட்டான். உன்னோட பிரச்சனை, நீ வந்து ஒன்று இதுக்கான பாலின மாற்றம் தான்,
அதுலேருந்து நீ எல்லாமே தப்பாக பண்ணதுனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ நீ தோல்வியை நோக்கி வந்திருக்க அப்படின்னு சொன்னதான் அவன் இதாகிட்டான். இப்போ இந்த சூழ்நிலை அவனுக்கு நல்லா தெரியும், நமக்குள்ளார ஒரு பாலின மாற்றம் இருக்குது. இருந்தாலும் இவன் இங்கே வந்து ஓலைச்சுவடியை பார்க்க வந்திருக்கான்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது தானே, அதனால தான் வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல எந்த அட்வைஸை விட முதல்ல அவனை நம்ம திருத்தணும். நிறைய டைமும் எடுத்துக்க முடியாது, ஒரே அட்டம்ப்டில் அவனை திருத்தி ஆகணும். அப்போ தான் அவன் திருந்துவான். ஏன்னா அவனுக்கு வயசு முதல்ல, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம் ஒன்று. அவனை அப்படியே விட்டுட்டோம்னா வேற யாராவது அட்டன் பண்ணி அவனை குழப்பிடுவாங்க. ஸோ அவன் திருந்ததுக்கு வாய்ப்பில்லை. அவனை சரியான கொண்டு போக முடியாது. இன்றைக்கே அவனை சரி பண்ணணும். நல்ல யோசனை பண்ணேன். ஓலைச்சுவடியை ஃபுல்லாக படித்தேன். அந்த பாலுணர்வு மாற்றங்கிறது மனதில் தான் வந்திருக்கு, உடம்புல இல்லை. நான் முதல்ல இப்போ சொன்னேன்ல, ஆமாம், உன் மனதளவில் மனதளவில், ஆமாம், உடம்புல கிடையாதுங்கிறதுனால தெரிஞ்சு போச்சு. இவன் மாற்றிடலாங்கிற முடிவுக்கு வந்தான். ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லணும். என்ன சொல்லணும்? அவன் எப்படி வந்தான் இந்த சூழ்நிலைக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம சொல்கிறத அவன் ஃபாலோ பண்ணிக்குவான். அதானே, நம்ம எடுத்தெடுப்பில் எந்த அட்வைஸ் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் நீ எப்படி ஆனங்கிற சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், +2 வரைக்கும் எங்கே படித்த? அவன் ஊர் பேர் சொன்னான், பெங்களூர். அவன் ஸ்கூல் படித்தான், அப்பா அம்மா கூட வந்து படித்தான். அடுத்த கேள்வி நான் கேட்டேன், டிகிரி வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க. எப்படி அப்படின்னா, இல்லை சொல்லு, டிகிரி ரூட் அங்கே இருந்தா. அதாவது அவனுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா நான் சொல்கிற எல்லாமே அவனுக்கு பழசாக தெரியும். சரி, அவனுக்கு கேப்பு கொடுக்காம நான் சொன்னதுன்னா எப்படி சொல்லு நீ. ஆமாம், ஹாஸ்டலில் படித்தேன். நீ தங்கின ரூமில் இருக்கிற ஒருத்தன் தான் அவன் மனசை மாற்றிருக்கான். உன் சுயநலம் காரணமாக ஒன்று அவன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக நீ ஸ்மார்ட்டாக மீசெல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கிறதுனால ஒன்று அவன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக உனக்குள்ள பெண்மை தன்மை இருக்குன்னு உன்னை குழப்பிட்டான். அப்படி கொட்டுச்சு பாருங்க அவன் கண்ணில் தண்ணி. அதாவது பயந்துக்கிட்டு இருந்தான் அவன். இதை சொல்லிட்டாரு, இதான உண்மை. அதாவது இது நான் சொன்னதுனால அது உண்மை இல்லைன்னா அவன் சொன்னதுதான் உண்மைன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த சொல்லிட்டேன், நீ வந்து அவன் தான் உன்னை குழப்பிட்டான், அவன் கண்ட்ரோலில் நீ வச்சுக்கிறதுக்காக நீ அப்படி பண்ணிட்டான், உனக்குள்ள பெண்மை தன்மை இல்லைன்ட்ட. புரியுது? அப்படியே நிம்மதியாயிட்டான் அவன். அப்போ இவ்வளோ காலம் அவனுக்கு அந்த டவுட் இருந்திருக்கு. அதனால தான் வந்து மன ரீதியாக அந்த மாதிரி மாறி மாறி மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஆயிட்டான். இனிமேல் இல்லை, எந்த காரணத்தை உண்டும் பழைய நண்பர்களை சந்திக்காத, முடிஞ்சால் ஊரை விட்டு ஊர் மாறிக்க, நல்லா புது மனிதர்களாக பாரு, உன்னுடைய இதெல்லாம் இந்த பர்சனாலிட்டியை மாற்றிக்க, போய் வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போய் வேலைக்கு போ, சரியாக போயிடும், உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீ வேறு எதுவும் பண்ண வேணாம், யாரையும் போய் கேட்க வேணாம், டாக்டரை பார்க்க வேணாம், எதுவும் பண்ணாத. இல்லைன்னா இப்போ நான் இந்த ஓலைச்சொல்ல ஏதாவது படித்து நம்ம வேறு மாதிரி இருந்ததுன்னா அவன் போய் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு இருந்தான். அடோடோடோ, ஐயோயோயோ, அப்பா முத்திருச்சு. இல்லை அவனுக்கு தெரியல, ஏதோ ஒரு குழப்பம். அவன் அப்பா அம்மாவுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா அம்மாவில் ஒர்க் பண்ணுறாங்க பெங்களூரில். நல்லா இருக்கு, ஒரே புள்ள தான். அவன் ஒரே அப்பன்னா சரி. 2-3 புள்ள இருந்தால் அந்த பசங்க அப்படி வராது. சரி சரி சரி. அப்படி ஆனதும் போயிட்டாங்க, முடிஞ்சு. அதோட அவன் முடிஞ்சு. 1 வருஷம் கழிச்சு வந்தான். நல்லா இருக்கு. அவனை எனக்கு தெரியல, நல்ல பிஎடு பக்கா மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு வந்து நின்னான். வாப்பா, நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா இங்கே? இப்படி கேட்குறீங்க? சொல்லுப்பா, என்ன இவ்வளோ பேர் வராங்க, திடீர்னு இப்படி கேட்குறியான்னு. நீங்கள் சொன்னீங்களே ஹாஸ்டலில் ஒருத்தவன் அவன் தான் தாடி எல்லாம் பார்த்துதான் இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். ஆண்மையினுடைய தோற்றத்தோட வர்றான். ஆண்மை கார்த்தி மாதிரி வந்துருந்தான். சரி 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 சரி. ஓகே ஓகே. அப்புறம் என்ன, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா. அதே பையன் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா. பெண் தானே அவன் கூட வந்ததுன்னா எப்படி? அவன் தான் திருந்திட்டானே. அவனுக்குள்ள ஆண்மை இருக்கு தெரிஞ்சு வந்தது. ஆண் இல்லை, பெண்ணு தான். அப்ப அவன் சரியாயிட்டான். சரியாயிட்டு ஒரு பெண்ணு கூட பழகிற அளவுக்கு அவன் வந்துட்டேன். பெரிய மாற்றம். உன்னை பொறுத்தவரையில் அது பெரிய மாற்றம். நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப, அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சொசைட்டியில் வந்து நான் ஒருத்தரை தவறாக கைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் காத்திருக்காங்க. நம்ம கூட ஒரு ரூமில் பழகிறாங்கன்னா யாரும் மனிதர்கள் இல்லை, எல்லாம் புலி சிங்கம் கரணிகளாக தான் இருக்குங்க. இதுதானே ஒருத்தர் கூட நம்பி. நம்ம நிறைய குழந்தைங்களை தசாபுத்திகள் மாறும்போது கெட்டவன் வருவான், தசாபுத்திகள் நல்லதா இருக்கும்போது நல்லவன் வருவான்.
எது வேணாலும் நடக்கும். ஸோ அதான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்குன்னு படிப்புக்காக அப்பா அம்மா இவ்வளோ உழைச்சி இவ்வளோ கனவுகளோட அந்த பசங்களை காலேஜுக்கு அனுப்பும்போது அவங்கள சந்திக்க வேண்டிய அந்த சொசைட்டி எவ்வளோ மோசமானதாக இருக்கு பாருங்க. சாதாரணமானது இல்லைங்க, அவ்வளோ நடக்குது. இது நான் சொல்லி 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே சிதம்பரம் காலேஜில் நாவரசன் தெரியும் கொலை வழக்கு, அதில் கொலை நடத்தின ஜட்ஜு அட்வொகேட்லாம் எனக்கு பழக்கம். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள், இளைய சமுதாய மக்கள், ஆண்களான பெண்களாகட்டும், நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த சமூகத்தில். படிக்கிறதே கஷ்டம். ஆமாம். ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டி எதிர்கொண்டு அவங்க திரும்ப அதுலேருந்து வருது இருக்கு பாருங்க, மிகப்பெரிய விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு தனி மனிதன் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது மட்டும் போதாது, ஒட்டுமொத்த சொசைட்டியும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். அப்போ தான் ஒழுக்கம் நிச்சயமாக தேவையா? ஒழுக்கம் நிச்சயமாக தேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும். ஆமாம். அப்போ தான் அந்த சமூகம் நல்லா வளரும். இல்லைன்னா எல்லாம் படிப்பான் ஆனால் தப்பாக போவான். அப்படிதானே ஆகுது. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு பையன் வந்து ஓலைச்சுவடி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு அவனுடைய பிறப்பு எப்படி அப்படியே இன்னைக்கு வளர்றாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது நடந்து எவ்வளோ நாளாக இருக்கும்? எல்லாம் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நடக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி. ஆமாம். புரியுது. ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா வந்து தன் பையனை கூட்டிகிட்டு வராங்க. இந்த பையனுக்கு தான் பார்க்குறேன். பார்க்கும்போது சின்ன பையனா 18 வயசு இருக்குமா? கரெக்டாக எப்படி சொன்னீங்க? இல்லை சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். பையனுக்கு படித்தேன், என்ன மாதிரி படிப்பான், அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. 18 வயசு. அவங்க அடுத்த எந்த டவுட்டும் கேட்கல. திருமண காண்டம் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன வயசு? 18 வயசு. பொது காண்டத்தில் படிக்கும்போதே அவனுடைய திருமண வயசு வரும்போது ஒரு மகாலட்சுமி உங்களுக்கு மருமக, அதான் இந்த பையனுக்கு மனைவியாக வரும்னு படித்தேன். எனக்கு திருமண காண்டம் பார்க்கணுங்க. நானே கேட்டேன், 18 வயசு தாங்க ஆகுது, இவன் படிப்பானா, எப்படி படிப்பான், என்ன துறையில் படிப்பான், வேலைக்கு போவானா, வெளிநாடு போவானா, இங்கேயே வேலை பார்ப்பானா, இவ்வளோ கேள்வி வரிசையில் இருக்கும்போது நேராக ஸ்கிப் ஆகி ஏங்க ஜம்கட்டில் போறியுது கேட்கும்போது, இல்லை 16 காண்டம் ஒருத்தர் இருக்கும் தானே. என்னது 16 காண்டம்? ஆமாம் இருக்கு. அதில் அந்த திருமண காண்டம் ஒரு இருக்கும் தானே, இவனுக்குன்னு ஒரு திருமண காண்டம் இருக்கும் தானே, அதை படிங்களாங்க. அது ஏன் எதிர்கேள்லாம் கேட்குற? வேற நான் கேட்டால் அந்த காண்டத்தை படிச்சிட வேண்டியதானே. அந்த துணி அது. அதாவது அந்த திருமண காண்டம் படிச்சிட்டேங்க. எதுக்காக இந்த பையனுக்கு அவங்க திருமண காண்டம் பார்க்குறாங்க? தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.